வேற என்ன சாந்தியா கவிதா கவிதா சரி சுமதி ஹலோ சுமதி சுமதி ஹலோ 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 எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். இளைஞர் சிங்கத்துக்கும் மகளிர் தங்கத்துக்கும் மற்ற பெரியோர் எல்லாருக்குமே என்னோட வணக்கம் 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 வணக்கம். எல்லாருக்கும் வணக்கங்க. நெஞ்சார்ந்த வணக்கம். ஆடியக்காரனே உங்களுக்கு தான் என்னோட முதல் வணக்கம். ஆமா, உன் ஜாமான நீ மட்டும் தொடு, வேற யாரையும் தொட விடாத. ஆமா, கண்டவங்களாம் கை வச்சா அவ்வளவுதான். என்ன ஆகிறது சாம? அக்கா வணக்கம்க்கா. பல பலன்னு சொல்லிக்கிறீங்களே, பேசாம நானும் நாடகம் பார்க்க வந்துருக்கலாமோ? சரி, நன்றி நன்றி. பெட்டிக்காரே வணக்கங்க. வணக்கம் அத்தாச்சி. என்ன நொத்தாச்சி? அப்புறம் அதெல்லாம் அத்தாச்சியே இல்ல. அத்தாச்சி இல்லாம அவன் செய்யறாங்க. நீ வேற சுமதி. மிருதங்காரே வணக்கம். இவ்வளவு இடம் கேப்பாவே கிடக்குது, அங்கெல்லாம் விட்டுட்டு கீழே நடுவுல பூந்து உட்கார்ந்து வேண்டியதானே? கேப்பா தானே இருக்கு. அப்புறமா உட்காந்துக்கிறேன். ஆள் ஒண்ணுக்காரு எங்க முடி முளைச்சு கிடக்கு இல்லையே? நான் சேவிங் பண்ணிட்டேனே. ஆமா, என் மானத்தை வாங்கறதுக்குனே அவரை பிடிச்சி வந்திருக்கீங்களே. காலக்கரே வணக்கங்க. தம்பி குஞ்சுமணி வணக்கம். என்ன கப்பையை பிறந்துட்டுல உட்காந்துருக்கேன்? அதே வைக்கலாம்னு நினைச்சு ஆளு முன்னாடி பெற்று விட்டாங்க. என்ன பண்றது? யூடியூப் எடுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் தம்பி அவர்களுக்கும் என் உறவு அனைவர்களுக்கும் வணக்கம் வணக்கம். ஆமா, எல்லாம் இவ்வளவு ரசிகரா? சூப்பர் சூப்பர், அருமை அருமை. சரிங்க, வந்தமா செஞ்சமா போனமான்னு இருக்கணும். நம்ம இந்த செல்போன் போன்றதெல்லாம் கொஞ்சம் அமைக்கி வச்சுட்டு என்ன அப்புறமா வீட்டுல போய் படுத்துட்டு மல்லாக்க படுத்துட்டு மெசேஜ் பண்ணுங்க. இந்த பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இதை விட்டா வேற வேலை இல்லை. அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சு நாடகத்தை கவனிங்க. எவ்வளவு காசு செலவு பண்ணிருக்கிறீங்க? ஆம்பளை பொம்பளை இல்லையா இங்க அவுத்து போட்டு ஆட போகுது. இதை பாரு, அப்புறம் வீட்டுல போய் விட்டு படம் பாரு. ஆமா, இங்க பார்த்து முடிச்சுட்டு திருநாள நல்லா என்ஜாய் பண்ணி சந்தோஷமா இருங்க. சரியா? அங்க ஒரு அக்கா ப்ளூ கலர் சேலைக்கார கதை சிரிச்ச முகமா சரின்னு இருக்குது. எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர் இருக்கு. அப்புறம் ஏய் புது துணி புது துணி. ஏங்க தப்பா தவறெல்லாம் பேச மாட்டாங்க. ரொம்ப அடக்கொடக்கமான பிள்ளை. திண்டுக்கல் மாவட்டத்திலே அடக்கொடக்கமான பிள்ளைனா அது நான் தான். ஆமா, எனக்கு தான் நாளைக்கு அவார்டு தரலான்னு இருக்காங்க. 2 சட்டியும் பாடியும் வாங்கி வச்சிருக்கேன். என்ன சிரிக்கிறீங்க? பொம்பளைக்கு தேவை அதானே? ஆமா. சரி, ஆரம்பிச்சிருவோமா? ஆமா, இந்த ஊருக்கு நம்மளை அறிமுகப்படுத்திய அமைப்பாளர் மருதங்குடி மருதமணி அவர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி. அவருக்கு எந்திரிக்க சொன்னா அவர் அப்புறம் எந்திரிச்சோன்னா பொம்பளை அப்புறம் என்ன பண்றது? ஏங்க எக்ஸ்கியூஸ் மீ, சாப்பிட்டீங்களா? ஒரு போட்டு வந்துடலாமா? என்ன போடலான்னு கூப்பிடுற? சாப்பிட்டியா? சரி, ஓகே. சரி சரி சரி. உங்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். பூங்குயிலே பூங்குயிலே
ஒரு விசிலு, ஒரு கைதட்டு, ஒரு சத்தம் கூட போட மாட்டேங்க. நன்றி நன்றி நன்றி. என்ன நடக்குது? என்னமோ நடக்குது. ஆமா. கை நீட்டி பச்சை குட்டி இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் சுமதி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. எனக்கு பொன்னாடை போட்டி கௌரவித்த விழாக்கம்பட்டியர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி. சூப்பர் சூப்பர். எப்படி போத்துக்கிட்டே ஆடட்டா இல்லை அவுத்து போட்டே ஆடட்டா? போட்டுட்டே ஆடலாமா? நீ போடுறதுக்கு வந்ததுல இருந்து ரொம்ப தயாரா இருக்கிறே. அத்துப்படி நினைச்சுக்க. மணிகண்டன் சொல்லுங்க. வேற மாதிரி நீங்க வேற மாதிரி எப்படி வேணா பண்ணுங்களே. எப்படி வேணா செய்யட்டா? என்னோட இஷ்டம் தானே, என்னோட நேரம் தானே. நீங்க 2 பேரும் பண்ணுங்க, நான் பாத்துட்டு உட்கார்ந்துட்டேன். ஏன் இல்லைன்னா கேமரால வீடியோ எடுத்து வீட்டுல கூட போய் பாரு. யாரு? நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறேன் சுமதி, நீ ஸ்டேட்டஸ் வச்சுக்க சுமதி. செஞ்சு அனுப்பிச்சு விடுறேன். அடப்படக்கமா இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நீ மட்டும் பேசலாம், நான் பேச மாட்டேன். நீங்க பீச்சுங்க காலையில 5 மணிக்கு மேல என்ன சொல்றீங்க? அப்பயும் இந்த செல்போன்லாம் கீழே வைக்க மாட்டீங்க தானே? அப்படி என்னதான் முன்பாரமா அந்த செல்லுல இருக்குதோ தயவுசெய்து எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். மணி எனக்கு சொல்லாமா? தாராளமா சொல்லணும்ல. எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எங்க ஊர்ல பெரிய பணக்காரர், அவரு பெரிய பணக்காரனா அவர் அளவுக்கு பெரிய பணக்காரர். நாங்களாம் பணக்காசு வச்சிருந்தா அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியுமா? வீட்டுல சொகுசா படுத்திருக்கலாம்ல. அது மாதிரி ஒரு டாக்டர், அவருக்கு 18 வருஷமா குழந்தைங்களே இல்ல. 18 வருஷமா ஒரு குழந்தைங்க இல்ல. டாக்டரு அவ்வளோ கோடீஸ்வரன். அவருக்கு 18 வருஷம் கழிச்சு ஒரு பையன் பிறக்குது. பையனுக்கு 19 வயசுல இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாம் நோண்டி பொம்பளை நினைச்சு ஆம்பளைக்கு மெசேஜ் பண்ணி அந்த பையன் பல லட்சத்தை இழந்திருக்காரு. அதனால பெத்தவங்களை ஃபர்ஸ்ட் நினைச்சு பாருங்க. ஆமா, நினைச்சு பார்த்துட்டு நீங்க போயிருவீங்க. அந்த பையன் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். இந்த மாதிரி அம்மா அப்பாவுக்கு அவமானத்தை தேடி கொடுத்துருவீங்க. அது மாதிரி நீங்க அது மாதிரி இருக்காதீங்க, நடந்துக்காதீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், சொல்றது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. தயவுசெய்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. நல்லதை மட்டும் மண்டையில ஏத்துக்கோங்க, கெட்டது எதுவுமே மண்டையில எடுத்துக்காதீங்க. ஆமா, ஆட்டக்கார பிள்ளைனா ஆபாசமா பேசணும் அவசியம் இல்லை, தெரிஞ்சதை சொல்லலாம். வயசுல சின்னவளா இருந்தாலும் சொல்லலாம்னு தோணுச்சு, சொன்னேன். நன்றி நன்றி நன்றி. பெட்டிகளே நம்ம செய்வோம், நல்லதே பேசக்கூடாது. ஏதாவது வெளியில எடுத்து ஓப்பனா வெளிப்படையா நீ அதுலயே இருக்காது எதுவும். அந்த விஷயம் தான் எனக்கு தெரியாதுங்க. அதனால அத்தாடி என்ன உடம்பு
ஒரிஜினல் குண்டி ஏன் பெத்த பிள்ளையோ இப்படி வேலை வாங்குறாங்க. என்ன நம்ம போடலாமா? ஏய் அரட உசரு போடலாமா? இன்னும் ஒரே பொந்தா இருக்கு, வாயிலே வச்சு அடிச்சுட்டாங்க போல. வெடிய 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 சொன்னேன், தப்பா நினைக்க கூடாது. அதனால செடிகாரே நானா செஞ்சேன், எனக்கு இன்பம் இல்லை. அண்ணன் இருக்காரு, சும்மாதான் இருக்காரு, வர சொல்லட்டுமா? எதுக்கு? 2 பேரும் ஆட்டம் போடுங்க. பெரிய நக்கீரனா இருப்ப போலயே. நக்கீரனா? என்ன ஆள் இப்படி சொல்ற? நீதான் பெரிய ஆளா இருக்கிற, உன் சாமான் தான் பெருசா இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாங்க, ஒரு நாள் காட்டுற வரியா? நீ பெரிய நீக்குறகாரே, தோனி அத்தை போடுவேன். அதெல்லாம் வேணாம் அண்ணே. ஆமாண்ணே. அப்படியா தங்கச்சி? அண்ணே இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம செய்வோண்ணே. இல்ல தங்கச்சி, செட் ஆச்சுன்னா வச்சுக்க, தொடர்ந்து செய்வோம். ஆமா, இல்லைன்னா இன்னையோட முடிச்சுக்கலாம். அதனால மணிகண்டே வாழ்க. பொம்பளை சோக்கு இப்பெல்லாம் பேச சொல்லுது. சூப்பர். வெடிக்காரங்களே சொல்லுமா, நான் வரேன். தூரமா வரியா? தூரமா வரேங்க. ஆமா, அதனால வந்துருக்கா வந்துருக்கா. உன் அழகு எப்படி இருக்க தெரியுமா? வந்துடுறேன். நீலமே நீலமே வர்றேன். வெட்டிக்கார இருக்கிற அளவுக்கு சொல்லமா? போடி தன்னை நானே தன்னை நானே நானே தன்னை நானே நானே தன்னை நானே நானே தன்னை நானே அருமையா செஞ்சாரு. 10 விரலையும் வச்சு உழப்புறாரு. உழப்புனாலும் அது ஒரு சுகந்தாயா. ஏய் வெட்டி வச்சுக்கிறத சொன்னேன். அம்மா உங்க பொருள் என்ன? அடையப்பா அம்மா பாட்டுல கிளம்பி அழுது உட்காந்துட்டேன். மறுபடியும் பவுடர் தேடுறேன். ஒரு 1/2 கிலோ பவுடர் கடை வாங்கி பூசிட்டு வரேன் நானே. காலையில நான் அழிக்க முடியல, ஓடிடுங்க. பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். மிருதங்கடே உன் மண்டை இருக்கிற வாட்டுக்கு, என் கொண்டை இருக்கிற வாட்டுக்கு நீ விசிறும் போது ஒன்னா இருக்கும்ல. எதுல ஒன்னாயிட்டீங்க? கரெக்டா? உங்களுக்கு எப்படி தெரியுமா? உங்களுக்கு கருத்த மச்சான் கருத்த மச்சான் கருத்த மச்சான் ஏன் மனசுக்குள்ள இருக்கிறியே மச்சான். நினைப்பெருக்கா நினைப்பெருக்கா உனக்கு மச்சான். அதாவது ஆளுகளை நினைக்க என்ன பாக்குறீங்க? அதாவது ஆளுகளை
கற்பனைக்கு போங்கல. அப்படியே ஆட்டக்காரி சாமானையே பார்க்காம நினைப்பெருக்கா உனக்கு மச்சான் நாளா இருக்கிறேனே உனக்கு மச்சான் நீ கொடுத்த மொத்த பிச்சைக்கார பையன் 10 ரூபா கூட தரல. நீ கொடுத்த 10 ரூபா பத்திரமா வச்சிருக்கேன். நீ கொடுத்த வேற ஒழுங்கா பல்லு விலைக்கிட்டு தான் முத்தம் கொடுக்கணும். ஆமா அதுவும் கோல் கட்டு. ஆமா நீ கொடுத்த மொதட்டு முத்தம் நிக்காமது இனிக்கு மையா ஆசையில் அம்மா நம்ம சேர்ந்து பேசலாமா. அப்படியே எல்லாம் கலைஞ்சு காட்டுக்குள்ள போகாம நாடகத்தை முடிச்சுட்டு போங்க. ஆமா நீங்க பாட்டுக்கு சேர்ந்து பேசலாம உதக்க முத்தம் கொடுக்குற நினைச்சு போயிடாதீங்க. கருத்த மச்சான் மண்டே சரிங்க விடுந்ததுக்கு அப்புறம் என் அறிவை எட்டி பாப்பேன்னு சொன்னேன். ஆமா கொடுக்க மாட்டேன். அது 2 காரே நம்ம ரெண்டு பேரும் ரூம்லாம் போட வேணாம். நம்ம 2 பேரும் செய்யலாம்னே. வந்துருக்கீங்களா? வரட்டீங்களா? உங்க நடையழகும் உங்க இடையழகும் நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்றேன். உங்க மண்டையழகும் உங்க தொண்டையழகும் அப்புறம் பாவாடி கடையில இல்ல நான் பார்க்கல, அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். அதனால அவருக்காக ஆல்ரவுண்டுக்காரகவே ஒரு பாட்டு. இப்பதான் சொன்னேன் அதாவது ஆளுங்களை நினைச்சுக்கோங்க. அந்த பொம்பளை பிள்ளைங்க தான் சொல்றேன். அவ லவ்வர் புருஷனை நினைச்சுக்கோங்க. ஊருக்கேதான் போறவரே ரத்தினந்தா உன்னை எண்ணி ஏங்குறனே உன்னை நினைச்சு வாடுறனே ஒய்யா அது மாதிரி செஞ்சாதே பொம்பளை தங்க என்ன போயிடும். This is point. தாலக்கடே வந்துட்டா அவரை கூப்பிடுறதா? சரி உட்காருங்க. இடம் முடிச்சு உட்காண்டாரு. அதனால யாரை கூப்பிடுறோமா? பேசிருக்காரு. உங்களுக்கு போகும்போது வர்றேன் சரியா? கிளம்பும் போது வர்றேன். இப்பெல்லாம் கிளம்பல சும்மா தானே இருக்கு.